ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னன்னு தானே கேட்குறீங்க? ஃபெப் 14 நாளைக்கு எல்லாருமே February 14 வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுவீங்க. பட் வேலண்டைன்ஸ் டேனா என்ன? எதுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது? ஒரு நியூ இயர் கொண்டாடுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி அப்படின்னா இந்தியா ஃபுல்லாமே கொண்டாடுவாங்க இல்லைங்களா? நியூ இயர் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாமே கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ்னால் அதே மாதிரி தான். ஈவன் யூகேலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து எல்லாருமே நியூ இயர், கிறிஸ்மஸ் இது எல்லாமே வேர்ல்டு வைடு ஒரு காமனான ஒரு ஃபெஸ்டிவல். பட் வேலண்டைன்ஸ் எப்படி எல்லாருக்கும் காமனான ஃபெஸ்டிவல் ஆச்சு? நம்மளுடைய கல்ச்சர்லையும் இல்லை, பெரிய புக்ஸ்லையும் அது பெருசாக படித்தது இல்லை. இதோடைய பின்னணி என்ன? இதில் என்ன தான் ஹிஸ்ட்ரி மறைஞ்சிருக்கு, எதனால் கொண்டாடுறோன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், குளோபலாக என்ன நடக்குது, ஒரு கரண்ட் அஃபேர் தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரி பேஸ்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்போ நடந்தது, எப்போலேருந்து நடக்குது? 1700 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமானியர்கள் உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய போர்லாம் நடக்கும் இல்லைங்களா? அப்போ தான் இது வந்து ஆரம்பிக்குது. இதோடைய பேஸே அங்கே தான் ஆரம்பிக்குது. சரி, ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த டைமில் மிகப்பெரிய போர்லாம் நடக்கும் இல்லைங்களா? மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து க்ளௌடியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து ஆண்டுகிட்டு இருக்கார். அவருக்கு அடுத்து இன்னொரு க்ளௌடியஸ் 2ன்னு ஒருத்தர் வரார். இவர் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. போரில் எல்லாருமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வயசானவங்க மட்டும், வயசானவங்கன்றதை தாண்டி கல்யாணமானவங்க, மேரீடு கப்புள்ஸு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வாரில் வந்து பண்ண முடியல. இதை வந்து இவர் கரெக்டாக நோட் பண்ணுறாரு. எதனால் நோட் பண்ணுறாருன்னு கொஞ்சம் சர்வே எடுத்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே மேரீடு கப்புள்ஸாக இருக்காங்க. ஈவன் அப்போ பெண்களும் வந்து போரில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன நடக்குதுன்னா, மேரீட் ஆனவங்களால ப்ராப்பராக வந்து போரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, தன்னுடைய ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எழுந்துட மாட்டாராங்க. ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றதை இவர் நல்லாவே நோட் பண்ணுறாரு. அந்த டைமில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரூலை வந்து கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, சின்ன வயசில் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. சின்ன வயசுனா ஒரு மோர் தென் 30 பேர் வந்து யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற. ஏன்னா அந்த காலத்தில் மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாமே கப்பல் ஆகிடுவாங்க. இவர் கொண்டு வந்த ரூல்னால கல்யாணம் எல்லாமே தள்ளி போடப்படுது. மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜை வந்து அந்த காலத்தில் மக்களுக்கு 35, 40க்கு மேலே தான் வந்து ஒரு இயல்புக்கு மாறான இது. அந்த டைமில் யூஸ்வலாகவே 10, 18 வயசுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ தான் 18. அப்போல்லாம் 10 முடிஞ்சாலே மோஸ்ட்லி அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மோஸ்ட்லி தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாறாக ஒரு ரூலை கொண்டு வர்றாரு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயமும் படுத்துகிறாரு. ஓகேங்களா? அந்த டைமில் தான் அங்கே வந்து ஒரு பிரிஸ்ட் இருக்கார். ஒரு சர்ச்சில் ஒரு பிரிஸ்ட் இருக்கார். அவர் பேர் சென்ட் வேலண்டைன் அவர் பேர். ஓகேங்களா? இப்போ தெரியுது அந்த வேலண்டைன் எப்படி இருக்குதுன்னு. இவர் தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அரசருடைய ரூலுக்கு அப்போஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவர் வந்து இவர் வந்து ஒரு பிலீவில் இருக்கார். இவருடைய பிலீஃப் என்னென்னா, லவ் அண்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் கொடுக்கப்படுது, நம்மளால் ஏற்றுக்க முடியாது, இயற்கையுடைய இது. ஸோ வந்து இயேசு தான் வந்து இது கொடுத்துருக்காரு. லவ் அண்ட் மேரேஜ் வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதுதான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ மேரேஜ் வந்து ஒரு பியூரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு நேரமாக பார்த்து இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல், எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ண வேண்டிய ஒரு மேரேஜை இரவு நேரம் யாருக்குமே தெரியாமல் அந்த கப்புள்ஸை மட்டும் வச்சு மேரேஜை நடத்தி முடிக்கிறார் இவரோட ப்ரேயர் மூலியமாக. ஓகேங்களா? இவர் வந்து ப்ரேயர் பண்ணி நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து மேரேஜாக பண்ணி வைக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. இவரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பிரிஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அரசருக்கு எதிரான ஒரு புரட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த காலத்தில். ஸோ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது அரசருடைய காதுக்கும் போது அவரும் இதை வந்து உடனே அப்போஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு இவர் வந்து ஜெயிலில் போடுறாங்க. அந்த டைமில் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டு இவருக்கு வந்து சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவர் பண்ணது தான் கரெக்டு. இவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய செயலை வந்து இவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. இவர் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் வந்து கேட்கல. அந்த மன்னர் வந்து கேட்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. மரண தண்டனை கொடுத்து போகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகேங்களா? இவருடைய யாருக்கு லெட்டர் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு லெட்டர் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. இவரோட பொண்ணுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. நார்மலாக ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? நான் அவனை பார்க்க முடியல, நீ பார்த்துக்கோ, நல்லா இருந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சாக போகிறேன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு போட்டு இவர் கையெழுத்து போகிறார். இது வந்து ரொம்பவுமே வந்து வைரல் ஆகுது அந்த காலத்தில். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக ஒரு தீ மாதிரி பரவுது.
ஓகே, அந்த மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருடைய இறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா February 14. வேலண்டைன் இறந்த தினம் February 14. அந்த டைம் இது வந்து ஒரு நார்மலான இதுதான். February 14னா அப்போ வந்து இப்போ தெரிஞ்ச மாதிரி அப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு வேலண்டைன் ஃபங்க்ஷனாக கொண்டாடுறப்பற இல்லை. அந்த டைமில் குளோரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போப், ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு போப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாளை வந்து நினைவு நாளாக வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. இவர் இறந்தது, இவர் செஞ்ச செயலுக்கும் இவர் செஞ்ச இதுக்கும் வந்து நினைவு நாளாக டிக்ளேர் பண்ணுறாரு. நினைவு நாளாக டிக்ளேர் பண்ணும்போது எல்லாருமே வந்து அந்த ஒரு நாள் நினைவு நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறதுன்னா பெருசாக பயங்கரமாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக போவாங்க, அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஃப்ளவர்ஸ் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கேண்டில்ஸ் ஏற்றுறது, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் வேற ஒரு போயட் ஒருத்தர், ரொம்பவுமே ஃபேமஸான போயட், அவரோட நேம் வந்து ஜெஃப்ரி சாச்சர். ஓகேங்களா, இவரோட நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெஃப்ரி சாச்சர் இவருடைய பேர். ஓகேங்களா, இவர் வந்து ரொம்பவுமே அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட். இவருடைய போயட் வந்து பயங்கரமாக ரீச் ஆகும், இவருடைய எழுதுகிற புக்ஸாக இருந்தாலும் சரி. அந்த டைமில் இவர் ஒரு போயட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, பிப்ரவரி மாதம் தான் வந்து பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு ஆரம்பிக்கும், அப்போ தான் வந்து ஒன்று சேரும்ன்றத இவருடைய போயட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கும் மக்களாகவே ஒரு முடிவு பண்ணி, இதுக்காக தான் வந்து வேலண்டைன் டேவையும் இந்த ஒரு பறவையோடைய லவ்வையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி அந்த ஒரு நாளை காதலர்கள் தினமாக வந்து அந்த டைம்லேருந்து கொண்டாடிட்டு வராங்க. ஓகே, அந்த டைமில் எங்கேயோ யூரோப்பில் நடந்த ஒரு ரோமானியர்கள் நடந்தது, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நமக்கு எப்படி இது வந்திருக்கு? இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க? வேர்ல்டு வைடு எப்படி இதை கொண்டாடுறாங்க? அங்கே தான் வந்து என்ன நடக்குதுன்னா பிஸ்னஸ். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எதுக்குமே வந்து சாலிடான ப்ரூஃப் கிடையாது. பட் இது வந்து ஒரு நம்பப்படுற ஒரு கதை, பல ஆயிரம் வருஷமாக நடந்தனால ஒரு நம்பப்படுற ஒரு கதையாக மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அந்த 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 ஒரு போயட் எழுதுனதும் உண்மை தான், அவரும் எழுதுனதும், அவர் வேலண்டைன் ஒருத்தர் இருந்தாருன்றதும் உண்மை தான். ஓகேங்களா, இவங்களா அதை மக்களாக சேர்ந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காதலர்களுக்கான ஒரு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி மக்கள்கிட்ட, நம்மக்கிட்ட எப்படி வந்தது? எங்கேயோ யூரோப்பில் நடந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எதுக்கு இதை கொண்டாடணும், நமக்கு எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும், இதை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? அங்கே தான் பிஸ்னஸ் தன்னுடைய வேலையை செய்யுது. பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், தீபாவளின்னு வருது. தீபாவளி வந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக சிவகாசின்னு சொல்லிட்டு ஒரு மிக ஒரு 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 டிஸ்ட்ரிக்டே வந்து பயங்கரமாக அந்த தீபாவளின்ற அந்த ஒரு நாளுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. விநாயகர் சதுர்த்தின்னு வருது, நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே வந்து அந்த களிமண்ணை வச்சு விநாயகரை செஞ்சு அதுக்கான ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிஸ்னஸ் நடக்கும் இல்லைங்களா. அந்த சின்ன விவசாயிகள், சின்ன பிஸ்னஸ் மேன், அந்த அன்றாட தொழில் செய்கிறவங்க பொழைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கூட சைனாவில் இருந்து விநாயகர் சிலையை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, சைனாவில் விநாயகர்னா என்னன்னு தெரியாது, அவன் கிண்டல் பண்ணிட்டு கூட அதை மேக் பண்ணியிருப்பான், சொல்ல முடியாது. சரி, இப்போ இதுக்கு வருவோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு பின்னாடியுமே ஒவ்வொரு எமோஷனை கனெக்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த வேலண்டைன்ஸ் டே பிஸ்னஸும். ஈவன் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச கொக்கோ கோலா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் டேவை வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவருடைய வேஷத்தை வந்து யூஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து கொக்கோ கோலாவும் ரீச் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸும் தன்னுடைய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த எமோஷன் கனெக்டை பிஸ்னஸோட சேர்த்து தான் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் வேலண்டைன்ஸ் டே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டைரி மில்க் சாக்லேட், சில்க் எவ்வளோ ஃபேமஸ் இப்போ வரைக்கும் பாருங்கள். பசங்க எல்லாருமே பல ஆயிரம் சாக்லேட் இருந்தாலும், 5 ஸ்டார் இருக்குது, கிட்கேட் இருக்குது, மில்கி பார் இருக்குது, எந்த சாக்லேட் இருந்தாலும் டைரி மில்க்கை கொண்டு போயிட்டு கொடுக்கணும்னு எந்த புக்கில் எழுதியிருக்கு? திருக்குறளில் சொல்லியிருக்காங்களா? எதாவதுலேயே சொல்லியிருக்காங்களா? நம்ம புக்கில் இருக்கா? எதுலையுமே இல்லை. நம்ம ஏன் டைரி மில்க்கை சூஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம்? அங்கே தான் பிஸ்னஸ் அவங்களுடைய கேமை ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கனெக்ட் பண்ணுறது அந்த எமோஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரிச்சுவலோட கனெக்ட் பண்ணுறாங்க. ரிச்சுவலோட கனெக்ட் பண்ணி டைரி மில்க் சில்க்னாலே வந்து அது வந்து லவர்ஸ் டேக்கு லவர்ஸுக்கு கொடுக்குறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போலாம் போய் பாருங்கள், சூப்பராக வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சாக்லேட்டையே. ஓகேங்களா, ரோஸ் தருது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு காலமாக கடந்து கார்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கார்ட்ஸ் கூட சேர்ந்து ஜுவல்ஸும் ஸ்வீட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்வீட்ஸை வந்து டைரி மில்க் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி. இதுதான் வந்து இத்தனை காலமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்பணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது எதுக்குமே வந்து சாலிடான ப்ரூஃபும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி குளோபலாக நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், ஹிஸ்ட்ரி பேஸ்டு உங்களுக்கு எல்லாம் தெரியணும், அன்றாட நடக்கிற ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும், ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.